சொல்லுங்க இதுல. கேஸ் நான் இப்போ என் பாஸ்ட்டை பற்றி உனக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதை ஷேர் பண்ணதும் நீ என்னைய விட்டுட்டு போயிடுவ, அது மட்டும் எனக்கு புரியும்டா. ஆனால் இது நான் அப்போ எதுவும் மறைக்கலடா. ஆனால் எனக்கு இப்போதான் சொல்லணும்னு தோணுது. நீ இதை நினச்சி என்னை வெறுக்கிட மாட்டேன்னு நம்புறேன்டா. முன்னாடி பாஸ்ட் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு. மிருதுலா டேய், ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிட்டோம். ஆனால் இதை அம்மாவுக்கு தெரியாத, அதான் எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஓய், என்னதான் இருந்தாலும் ஒரு காலத்தில் கல்யாணம் பண்ண தானே போகிறோம். இப்போ போய் சமாதானப்படுத்திக்கலாம். சரிடா. நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தேன், காடியில் இருக்கு, இது போய் எடுத்துட்டு வரேன். சரிடா, போய் எடுத்துட்டு வா. ஆனால் இது நான் உங்களுக்கு தெரியாமல் பண்ணுறது தப்பு தான். ஆனால் வேற யாருக்காச்சும் நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துட போறீங்கம்மா. மிருதுலா கல்யாணம் ஆனது நம்மளுக்கு எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணேன்டா, நீ லவ் பண்ண. ஆனால் இவ்வளோ சீக்கிரப்படி என்னை விட்டு போகக்கூடாதுடா. எந்தடா நினச்ச நீ நம்ம வாழ்க்கை என்றைக்குமே நினச்சிருக்கணும், நம்ம ஒன்றா இருக்கணும்னு. ஆனால் ஏன்டா தூங்கிட்டேன்? ப்ளீஸ்டா, எனக்காக நீ கண்மொழிடா, எனக்காக நீ இருடா, எனக்காகடா, ப்ளீஸ்டா. நீ இதுக்கப்புறம் என்னால் முடியாது. நான் சாக தான் போகிறேன். ஆனால் நீ வாழுது. எப்படிடா? நம்ம லவ் ட்ரூட்டா, நான் உண்மையில வச்சிருந்த லவ் ரொம்ப ட்ரூட்டா. ஆனால் நீ சாக போறேன்னா நானும் சுத்துருவேன்டா. என்னை மன்னிச்சிடு, நான் போகிறேன். அதுக்கு நீ என் ஞாபகத்தமாக இந்த தாலியை சுருக்க வேணாண்டி. உனக்கு பிரைட் லைஃப் இருக்கு. நான் சாக போகிறேன்டி. I'm so sorry, டி. நம்ம மேல விடுதியெல்லாம் வச்சிருந்தடா. இனிமே நீ எனக்கு கிடைக்க மாட்டல. ஏண்டா? நீ கட்டின தாரியாசை சுமந்துக்கிட்டு இருப்பேன், அதையும் நீ ஏன்டா எடுக்க? ஐ லவ் யூடா. இனிமே என் வாழ்க்கையில கல்யாணமே இல்லை. இதெல்லாம் I love you, டி. I love you. டே, எந்திரிடா, எந்திரி. ஐ லவ் யூடா, எந்திரி. பேபி, காலேஜ்ல கேப்பி ஒரு வாட்டி வாயால ஐ லவ் யூ சொல்லல, சொல்றேன்டா. ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ.
ஹவர்ஸ் ஆக போகுது. அந்த 2 ஹவர்ஸ் ஏதோ என்னோட காலம் முழுக்க இப்படியே தாண்டா இருப்பேன். இந்த சந்தோஷத்தோட உன் கூட தான் இருப்பேன். வாழ்ந்தாலும் சுத்தாலும் உன் கூட தாண்டா. அல்லவேடா. ஏன்டா எழுந்திரிச்சிட்டேன்? ஒன்றும் இல்லடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்காதா? இது பாரு, நீ என்னைய வெறுக்கிறியா? நான் உன்னை வெறுக்கலடி. புரியுன்னு நினைக்கிறேன். நீ என்னைய பேசாம போகும்போது கூட எனக்கு ஓகே தான்டா. ஆனா 3வது மனுஷங்க மாதிரி ட்ரீட் பண்றேன்டா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கலடா. ஒரு ஹர்ட் ஆகுதுடா. நீ 3வது மனுஷங்க மாதிரி பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்டா? நீ எனக்கு புரியுது. நான் அவனை கல்யாணம் பண்ணது தானே எனக்கு பிரச்சனை. சொல்லிடா, பிடிக்கலாம், நம்ம உறவு முடிச்சுப்போம். லூசு, அப்படின்னா நான் உன்னை எப்பயும் விட்டுட்டு போயிருப்பேனே. எனக்கு நீ வேணும்டி, நீ மட்டும்தான் எனக்கு. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. சரி முடியாது. மாட்டேன். எஸ், நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். நீ என் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, இதெல்லாம் பண்ணல. உண்மையாவே நீ என்னை மன்னிச்சிட்டல? செல்ல பண்றட்டி, என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு தாண்டி. வேற எவனுக்கும் நீ விட்டு கொடுக்க மாட்டேன். ஐ லவ் யூ டி. எஸ், உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையை தள்ளி போட்டு இருக்கிறதுக்கு முடிச்சுக்கலாம். நம்ம இனியிலேருந்தே நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டீபாவி, இதை சொல்லியிருந்தா நான் முதலே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேனே. இப்போ பாருடி என்னோட சுயரூபத்தை. இதெல்லாம் உனக்கு ஓகே தானே? ஓகே தான்டா. எல்லாத்துக்கும் ரெடியா? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட். சீக்கிரமா புரிஞ்சிருக்கும் போது நான் உன்னை புரியலன்னா நான் ஒரு ஆம்பளே இல்லடி. எஸ், ஐ லவ் யூ டா. லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. பொண்டாட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன்டா? நம்ம வாழ்க்கை எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு இருக்குடி. சரி, அப்படியே போவோமா? முன்னுக்கு இன்னொரு வேலை இருக்கு, பண்ணி முடிச்சிட்டு போலாமா? போடா பொறுக்கி கொஞ்ச நேரம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சீரியல் ஸ்டுடியோ. நான் ஏன் வந்திருக்கேன்னா சீரியல் என்னால் இப்போலாம் ஒழுங்காகவே அப்லோட் பண்ணல. வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் அப்லோட் பண்ணுறேன். நீங்க சொல்லுவீங்க, ஏன்டா டெய்லி அப்லோட் பண்ண என்னன்ட்டு. ஆனால் அப்லோட் பண்ணலாம், எங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா நான் படிக்கிறேன். ஸோ எனக்கு படிச்சுட்டு முடிச்சுட்டு வரதுக்கு டைம் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். வீட்டு வேலையெல்லாம் இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இது மாதம் ஒரு வாரம் லீவ், 12 நாள் லீவ் வருது. ஸோ நான் அப்போ எடுத்துடுறேன் வீடியோ. எப்பயாச்சும் திட்டி முட்டி கூட 12 நாள் எடுத்துருவேன். கொஞ்சம் ஒரு 3 நாள் மட்டும்தான் வெயிட் பண்ணணும். 3 நாளில் நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி அப்லோட் பண்ண முடிஞ்சு அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கப்பா. நான் பெரிய டெஸ்டே வச்சிருக்கேன்.
என்னதுன்னா மிருதுலாவோட பாஸ்து. என்ன பாஸ்துனா மிருதுலாவோட லவ்வர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் மிருதுலாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு. இந்த ட்விஸ்ட் வந்து நான் ஸ்டோரியில் இருந்துச்சு, அது தெரியாத மாதிரி நான் காட்டிட்டு இன்னைக்கு ரிவ்யூல் பண்ணியிருக்கேன் இந்த ட்விஸ்ட்டு. அண்ட் வந்து நாளையிலேருந்து ஒரு 3 எபிசோடோ 4 எபிசோடோ இல்லை 2 எபிசோட்லேயும் விக்ரம் அனுவோட பாஸ்ட், அதாவது அவங்களோட லைஃப்ல என்ன நடந்துச்சு, ஏன் அவங்க எப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னு நேற்றே நான் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது காதலா 20 தான் நினைக்கிறேன். 20 தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் என்னதுன்னா எனது விக்ரம் வந்து அனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இதை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து நான் சீரியலை ஸ்பீடாக மூவ் பண்ண தான் பார்க்குறேன். இப்போ சத்தியமா தெரியல 2 சீரியல்னால எனக்கு குழம்புது. ஏன்னா வந்து இப்போ இந்த சீரியல் எடுத்தா வந்து என்ன ஆயிரும்னா, இந்த சீரியல் நான் எடுத்தேன் கேக்கே எடுத்தேன்னா கேக்கே எடுத்தேன்னா வந்து அது வந்து எடுக்கிறதா இருக்கும். அதுலேயே கொஞ்சம் எபிசோடு தான், 4 எபிசோடு தான் அவங்க போட்டிருக்கேன். இதுதான் 20 எபிசோடு தான். ஸோ இதை நான் கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கேக் எடுக்க ஆரம்பிக்க போகிறேன். கேக்கு அது சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. கேக்கு ஏன்னா 3 வருது. ஸோ ஏன் தெரியல, இந்த கேக்கும் சேனலுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது. ஏன்னா இதுவும் கேக்கே தான், அது கேக்கே. ஸோ அதான் கோச்சுக்காதீங்கப்பா. இன்னும் ஒரு 3 நாள், அந்த 3 நாளே நான் வீடியோ எடுக்க பார்க்குறேன். ஓகே, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, பை. ஐ லவ் யூ ஆல்.